Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இங்கிலாந்துக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் நடக்க இருக்கக்கூடிய இரண்டாவது T20 மேட்ச், இந்த இரண்டாவது T20 மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப், ஸோ இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலினாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ் அண்ட் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்னு இந்த ஆப் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ மற்ற ஆப்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸ் இதில் ரொம்பவே கம்மியா இருக்குங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இங்கிலாந்துக்கும் நடக்கக்கூடிய இரண்டாவது T20 மேட்ச் 8 ஜூன் இரவு 7 மணிக்கே நடக்குதுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து 11 மணிக்கு நடந்தது. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 7 மணிக்கே வந்து நடக்க போகுது. மேட்சை பொறுத்த வரைக்கும் பிரிஸ்டோல்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த பிரிஸ்டோலோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க என்ன சொல்றாங்கன்னா இன்சியில அந்த பவர் பிளேல ஏர்லியா வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்விங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ பவுலர்ஸ்க்கு வந்து ஏர்லியாவே கொஞ்சம் சீம் கொஞ்சம் மூவ்மெண்ட்டும் இருக்கும், கொஞ்சம் ஸ்விங்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் லேட்டர் அந்த 6 ஓவருக்கு அப்புறம் பேட்டர்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி ஆடுவாங்க இங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அது இருந்தது அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலருக்கு இன்னுமே நல்லாவே இங்க சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓவராலா இங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி பிளே பண்ணுவாங்க. நியூட்ரலான ஒரு டே, அந்த ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ்லாம் இல்லை, மழை வருவதற்கான சான்சஸ்லாம் இல்லை அப்படின்னா முதல் 4-5 ஓவர் மட்டும் தான் கொஞ்சம் குரூஷியலா இருக்கும். கொஞ்சம் ஸ்விங்கோட மூவ்மெண்ட்டும் இருக்கும். தென் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்சஸும் ஆகும் இந்த வினோல. அதுக்கப்புறம் ஈஸியரா இருக்கும், பேட்டர்ஸ்க்கு வந்து ஈஸியரா இருக்கும். சப்போஸ் ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸா இருந்தா ஃபுல்லாவே ஃபாஸ்ட் பாலருக்கு என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு லோ ஸ்கோர் மேட்சா கூட இருப்பதற்கு சான்சஸ் வந்து இருக்கு. இங்க டாஸை வின் பண்றவங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வெனூஸ்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீமுக்கு ரொம்ப அட்வான்டேஜஸா இருக்கும். பிச்சு கொஞ்சம் யூஸ்டி பிச்செல்லாம் ஆயிடுச்சுன்னா செகண்ட் இயர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் பயங்கரமா டாமினேட் பண்ணுவாங்க. இது எப்பவுமே நார்மலா நடக்கக்கூடிய மற்ற வெனுக்குள்ள. பட் இந்த வெனுல சேஸ் பண்ற டீம் மோஸ்ட் ஆஃப் மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. ஸோ டாஸை வின் பண்றவங்க சேசிங்கை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ரீசெண்ட் ரெக்கார்டுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடைசியா 5 T20ல இந்த வெனுல 192ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா வந்து இருந்திருக்கு. மொத்தம் 58 விக்கெட்ஸ் போயிருக்குங்க. அதுல 45 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் 13 விக்கெட் மட்டும் தான் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இங்க அதிகப்படியான விக்கெட்ஸை வந்து இங்க எடுத்திருக்காங்க. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் கடைசி 5 வருஷத்துல ஒரு 18 முறை இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதுல இங்கிலாந்து 10 முறையும் வெஸ்ட் இண்டீஸ் வந்து 7 முறையும் வந்து வின் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் அப்பர் ஹேண்டா இருக்கிறது இங்கிலாந்து டீம் தான். ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் சொல்லி பாத்தீங்கன்னா பென் டெக்கட்டும் ஜெமி ஸ்மித் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஜெமி ஸ்மித் விக்கெட் கீப்பர் பண்ணலங்க, அஸ் அ பேட்டரா மட்டும் தான் ஆடுறாரு. ஜாஸ் பட்லர் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்றாரு. அடுத்தது ஹாரி ப்ரூக் அந்த டீமோட கேப்டன், டாம் பேண்டன், ஜேக்கப் பேத்தல், வில் ஜாக், லியாம் லிவிங்ஸ்டன், பிரைடன் கார்ஸ், ஆதில் ரஷீத் அண்ட் மேத்யூ போர்ட்ஸ். ஸோ இந்த டீம்ல தான் கிட்டத்தட்ட பென் டெக்கட், ஜெமி ஸ்மித், இது அடுத்தது டாம் பேண்டன், வில் ஜாக், இப்படி வந்து 4 ஓப்பனர்ஸை வச்சு ஆடுறாங்க. இவங்க எல்லாம் ஓப்பனர்ஸ். ஸோ டாம் பேண்டன் மிடில் ஆர்டர்ல போட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வெறும் ஓப்பனர்ஸாவே வச்சு கிட்டத்தட்ட டீமை வந்து ஃபார்மேட் பண்ணி வச்சிருக்காங்க, செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் டீம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சார்ல்ஸ் அண்ட் ஈவன் லூயிஸ் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்தது சாய் ஹோப் அந்த டீமோட கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர், ரோஸ்டான் சேஸ், ரோதர்ஃபோர்ட் அண்ட் ரோமன் பவுல், ஆண்ட்ரூ ரசல், ரமாரியா சோப்பர்ட், ஜேசன் ஹோல்ட், தென் அடுத்ததா குடிகேஸ் மோட்டி அண்ட் அல்ஜாரி ஜோசப். இது வந்து வெஸ்ட் இண்டீஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸான ஆண்ட்ரூ ரசல், ரொமாரியோ செஃபர்லாம் இங்க மெயின் பவுலராகவே கொண்டு வந்திருக்காங்க. பியூரா கிட்டத்தட்ட என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல 11 பேருமே பேட்டிங் ஆடுவாங்க வெஸ்ட் இண்டீஸ் டீம். அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி கொண்ட ஒரு ப்ராப்பர் T20 டீம் தான். லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாஸ் ஆயிருக்காங்க. இந்த மேட்ச் அவங்க பவுன்ஸ் பேக் ஆகி திரும்ப T20 எபிலிட்டி அவங்க காட்டுவாங்க. அது எந்த மாற்றமும் இல்லை. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னா சார்ல்ஸ் அண்ட் ஈவன் லூயிஸ் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. லாஸ்ட் மேட்ச் வீடியோலயே சொன்னேன், ஈவன் லூயிஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல ரொம்பவே ஒரு பெட்டரான பிளேயரா வந்து இருப்பாரு.
குயிக் ஃபயரா ஒரு 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு அப்படின்ட்டு. ஸோ அதே பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா அவரோட விக்கெட் இயர்லியராகவே விக்கெட்டை விட்டுருவாருங்க. ஈவன் லூயிஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா மினிமம் 10ல இருந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு தாங்க மோஸ்ட் ப்ராபபிளி இருக்கும். அதே மாதிரி சார்ல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் குயிக் ஃபயரா பேட்டிங் ஃபர்ஸ்ட்னு ஆடிடுவார். ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 25 to 30 ரன்ஸ் வரைக்குமே அடிக்க சான்சஸ் ரொம்ப அதிகம் சார்ல்ஸை பொறுத்த வரைக்கும். அது இல்லாமல் இவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் எல்லாமே அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்ணி இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸும் அவர் வந்து பிடிப்பாரு. ஸோ சார்ல்ஸ் ஒரு லாஸ்ட் மேட்ச் ஒரு ஃபிளாப் ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருப்பாரு. இந்த மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா உங்களோட கிராண்ட் லீகோட ஒரு 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 டிஃபரன்ஷியல் பிக்கா வந்து சார்ல்ஸ் வந்து இருக்க சான்சஸ் இருக்கு. சாய் ஹோப் லாஸ்ட் மேட்ச் வீடியோல தெளிவா சொல்லியிருந்தேன், பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ரொம்ப இம்ப்ரெசிவா இம்பார்ட்டன்டா இருப்பாரு, பேட்டிங் செகண்ட்னா கொஞ்சம் ஏர்லியரா விக்கெட் விட தான் சான்சஸ் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இருந்தாலும் விக்கெட் கீப்பருக்கு ஒரு அட்வான்டேஜ், விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய இந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், தென் அவர் அடிக்கக்கூடிய இந்த 15 ரன்ஸ் அவரை ஃபேண்டசி டீம்ல கொண்டு வந்துடும். பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா அவருக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க சாய் ஹோப்பை பொறுத்த வரைக்கும். ரொஸ்டான் சேஸ் ஆப்ஷன் சைஸ் பாக்குறப்போ ஆண்ட்ரூ ரசல், ரொமாரியோ செஃபர்ட், ஜேசன் ஹோல்டர், குடிகேஸ் மோட்டி அண்ட் அல்ஜாரி ஜோசப் 5 ப்ராப்பர் மெயின் பவுலர். இதுல 2 பேர் பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ் தான். ஸோ ஆண்ட்ரூ ரசலும் ரொமாரியோ செஃபர்டும் அப்படிங்கிறப்போ ரொஸ்டான் சேஸ் கிட்ட இருந்து கண்டிப்பா வந்து மினிமம் 2 to மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க, அது நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மினிமம் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண போறாரு, ஒரு அட்வான்டேஜஸ் ஒன்று இருக்கு. தென் பேட்டிங்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் அவர் பண்ணிட்டு இருக்காரு. போத் இன்னிங்ஸ்லயுமே மினிமம் 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. அந்த 2 ஓவர்ல ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அவரை ஃபேண்டசி டீம்ல கொண்டு வந்துடும். ஸோ அதனால அந்த அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படிங்கிறதுனால நம்ம அவரை 50-50 ஆப்ஷனுக்கு கொண்டு போகலாம். பேட்டிங் மூலியமா ஒரு அடிக்கூடிய ரன்ஸ் அவரை ஃபேண்டசி டீம்ல கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. பேட்டிங்ல அந்த 20 ரன் வரைக்கும் அடிப்பாரு. மேற்படி அவரை வந்து ஃபேண்டசி டீமுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா அந்த 2 ஓவர் பவுல் பண்றாரு இல்லையா, அதுல ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட்டை தான் அவரை ஃபேண்டசி டீமுக்குள்ள கொண்டு வந்துடும். ரூதர்ஃபோர்ட் யூஸ்வலா அவரை வந்து செகண்ட் டவுன், அதாவது ரொஸ்டான் சேஸ் இருக்கக்கூடிய அந்த டவுனுக்கு ரூதர்ஃபோர்ட் ஆட வைப்பாங்க. அதுல வந்து ஒரு செம்ம ஸ்ட்ராங்கு, குறிப்பா பேட்டிங் செகண்ட் அப்படின்னா மஸ்ட் ட்ரை அவர் அந்த டவுன்ல வர பட்சத்தில். பட் இப்போ டவுனும் கொஞ்சம் கீழே இறங்குது. தென் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் பண்றாருன்னா மினிமம் ஒரு கேட்ச் மேக்ஸிமம் 2 கேட்ச் வரைக்கும் அவர் பிடிச்சிட்டு அப்புறம் பேட்டிங் வருவாரு. அதுல வந்து அடிக்கக்கூடிய அந்த 22 ரன்ஸ் குயிக் ஃபயர் ரன்ஸ். ஸோ இந்த மேட்சுக்கும் அதே தான் நான் சொல்றேன். பேட்டிங் செகண்ட்னா அவருக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ரோமன் போலுக்கு நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ டாப் ஆர்டர்ல பொறுத்த வரைக்கும் சார்ல்ஸ் அண்ட் சாய் ஹோப் இந்த 2 பேருமே பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் லூயிஸ் பேட்டிங் செகண்ட்னா கொண்டு போய்க்கோங்க. ரொஸ்டான் சேஸை பொறுத்த வரைக்கும் அந்த 2 ஓவர்ல அந்த அன்எக்ஸ்பெக்டடான விக்கெட் தான் அவரை ஃபேண்டசி டீம்ல கொண்டு வரும். அவர் பேட்டிங்ல ஆடக்கூடிய அந்த ரன்ஸ் வந்து அவரை ஃபேண்டசி டீம்ல கொண்டு வருமானா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ அவரை நான் பர்சனலா 50-50 ஆப்ஷன்ஸ்க்கு கொண்டு போறேன். ரூதர்ஃபோர்ட் பேட்டிங் செகண்ட் அப்படின்னா இம்பார்ட்டன்ட், ரோமன் போல் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்க கொண்டு போறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும் உங்களுடைய கிராண்ட் லீக்ஸ்க்கு. ஆண்ட்ரூ ரசல் 3 ஓவர், செஃபர்ட் 3 ஓவர், ஜேசன் ஹோல்டர் அவரோட 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாரு. குடிகேஸ் மோட்டி மினிமம் 3 மேக்ஸிமம் 4, அல்ஜாரி ஜோசப் அவரோட 4 ஓவர். ஸோ இதுல டெத் ஓவர்ஸ்ல அல்ஜாரி ஜோசப்பும் ஜேசன் ஹோல்டர் 2 பேர் தான் பவுல் பண்ணுவாங்க. குடிகேஸ் மோட்டி கிட்ட இருந்து நம்ம போத் இன்னிங்ஸ்லயுமே 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இதுல ஹோல்டர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ ரொம்பவே இம்ப்ரெசிவ். இந்த டெத் ஓவர்ஸ் எல்லாம் பவுல் பண்றதுனால 2 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த பர்டிகுலர் மேட்ச் நல்ல ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட் பண்ணும். இன்சிலா பவர் பிளேலயே அவர் பவுல் பண்றதுனால பவர் பிளேல 1 விக்கெட் எடுப்பதற்கு கூட சான்சஸ் இருக்கு. டெத் ஓவர்ஸ்ல வந்து பவுல் பண்ணும்போது 2 விக்கெட்டா வந்து கன்சிடர் ஆகும். ஸோ ஜேசன் ஹோல்டர் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு. அல்ஜாரி ஜோசப் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பார். ஆனா ஃபேண்டசி டீம்ல அதை கொண்டு வருமானா அது டவுட். என்ன காரணம்? ஆண்ட்ரூ ரசல் அண்ட் செஃபர்ட் 2 பேருமே 3 ஓவர் போடுறாங்க. அவங்களும் டெத் ஓவர்ஸ் அந்த 16 ஓவருக்கு அப்புறம் 1 ஓவர் பவுல் பண்றாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு 1 விக்கெட் கண்டிப்பா கிடைச்சிடும். தென் அல்ஜாரி ஜோசப்பை விட இவங்க எல்லாம் பேட்டிங்ல வந்து கொஞ்சம் கணிசமான ரன்ஸ் ஆடுறதுனால அவங்க கொஞ்சம் சேஃபான ஆப்ஷனா வந்து தெரியுறாங்க. இதெல்லாம் பவுல் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, இப்போ பவுலிங் செகண்ட் பண்ண போறாங்கன்னா ஜேசன் ஹோல்டரை விட அல்ஜாரி ஜோசப் பெட்டரான ஒரு பவுலர் தான். செகண்டா பவுல் பண்ணும்போது அவரோட விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, ஆவரேஜும் ரொம்ப அதிகமா இருக்கு. யூஸ்வலா ஒரு 10 மேட்ச் பிளே பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ அது 2 to 3 மேட்ச் மட்டும்தான் 2 விக்கெட் எடுத்து இந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள அல்ஜாரி ஜோசப் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது. இதுவே செகண்டா பவுல் பண்றப்போ 10ல 6ல இருந்து 7 மேட்ச் வரைக்குமே 2 விக்கெட், சம்டைம்ஸ் 3 விக்கெட் கூட எடுத்து செகண்டா பவுல் பண்ணும்போது அவர் ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்திருக்காரு. ஸோ செகண்டா பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா அல்ஜாரி ஜோசப்க்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். செஃபர்ட் அண்ட் ஆண்ட்ரூ ரசல் 2 பேருமே 3 ஓவர் பவுல் பண்றாங்க. தென் பேட்டிங்ல வந்தாலும் ஒரு குயிக் ஃபயரா ஒரு 15 to 20 ரன் அடிப்பாங்க. அவங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா தாங்க தெரியுறாங்க. குறிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அவங்க 2 பேருமே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. செகண்டா பவுல் பண்ண போறாங்க 2 பேத்துல இருந்து எனி ஒன், அதாவது பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது எனி ஒன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் தான் பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். அதுல எல்லாத்தோட மைண்டுமே வந்து ஆண்ட்ரூ ரசலுக்கு போகும்.
அதுதான் கரெக்டாகவும் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா கடைசி 4 ஓவர் 5 ஓவர் ஆண்ட்ரூ ரசல் தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ரசல் குயிக் ஃபயரா ஒரு 25 ரன்ஸ் அடிச்சிருவாரு, தென் பவுல் பண்றப்போ ஒரு விக்கெட் கிடைச்சிரும். ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ரசலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. பேட்டிங் செகண்ட் அப்படின்னா நீங்க ரொமாரியோ செஃபர்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும். இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் பென் டெக்கட் அண்ட் ஜெமி ஸ்மித் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஜெமி ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு பவர் பேக்கான ஒரு ரோல் அவருக்கு இன்னும் கிடைக்கலங்க. ஏன்னா டொமஸ்டிக் லெவல் நல்லா ஆடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். பட் இன்டர்நேஷனல் லெவல் வரும்போது கொஞ்சம் கஷ்டம் தான் படுறாரு. எந்த ஒரு ஷாட்டுமே முழுமையான ஷாட்டா இல்லை. நீங்க மேட்ச் எல்லாம் பார்த்துருக்கீங்க தெரியும், எந்த ஒரு ஷாட்டுமே ஒரு முழுமையான ஷாட்டா இல்லை. பட் இவருக்கு அகேன்ஸ்டா பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ்லயும் அந்த அளவுக்கு அந்த இன்சியலா அந்த ஸ்டிக் டு ஸ்டிக்ல பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸா இல்ல. ஒரு அகில் ஹுசைன் மாதிரி ஒரு பவர் பிளேல பவுல் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இல்ல. 2வது ஓவரே ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டரான ரொமாரியோ செஃபர்ட் கொடுக்குறாங்க. அவர் அதே ஓவர்ல ஸ்லோவர் பால்ஸ் வேரியேஷன்ஸ் தான் போறாரு. ஸோ இந்த மாதிரி அவருக்கு ஈஸியரா அமைஞ்சிருது. ஜெமி ஸ்மித்துக்கு ஈஸியரா பவுண்டரிஸ் அடிக்கிறதுக்கான ஒரு சான்சஸை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் இந்த பிரிஸ்டோலை பொறுத்த வரைக்கும் இந்த நல்லாவே ஸ்விங் இருக்கும், நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும் இன்சியல் பவர் பிளேஸ்லயே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்சஸும் இருக்கும். ஜெமி ஸ்மித் எனக்கு தெரிஞ்சு இப்ப வந்து அட்வான்டேஜ் இல்ல. மேபி இந்த மேட்ச் வந்து ஃபிளாப் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு தாங்க இருக்கும். பென் டெக்கட் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன் தான். நம்ம பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ஒரு 10 மேட்ச் ஆடுறாரு, அதுல 7 இருந்து 8 மேட்ச் அவரோட ஸ்கோர் ஒரு நல்ல ஸ்கோர் ஆடிடுறாரு. பேட்டிங் செகண்ட்னா ஒரு 10ல ஒரு 3 மேட்ச் மட்டும் தான் ஃபேண்டஸ் டீம்ல வராரு. இப்படிதான் ஒரு ஆப்ஷனாவே அவருக்கு இருந்துட்டு இருந்துச்சு. பட் லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல ஏர்லியராவே விக்கெட்டை விட்டாரு. இந்த மேட்ச் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லயும் அவருக்கான ஃபேண்டசி வேல்யூ இருக்காது. எப்படி நான் சொல்றேன், லாஸ்ட் மேட்ச் ஸ்கோர் கார்டு எடுத்து பார்த்ததே தெரியும், மினிமம் 3 கேட்சஸ் ஒரு 4 கேட்சோ பிடிச்சாரு. ஸோ கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்களான இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்லயும் இந்த லாங் ஆஃப்லயும் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸை நிக்க வைக்கிறாங்க. ஸோ மேட்ச் மினிமம் 2 கேட்சாவது பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ 2 கேட்சுக்கு 16 பாயிண்ட்ஸ் ஆயிடுது. ஸ்டார்டிங் பை 4 பாயிண்ட் 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அதுலயே கிடைச்சிருது. தென் பவர் பிளேவை அழகா பயன்படுத்திக்குவாரு. லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு மிஸ் ஷாட் தான் டாப் ஏஜ் ஆயிடுச்சு. பட் இந்த மேட்ச் கிளியர் ஷாட் ஆடுவார். அவருக்கு ஒன்றும் அப்படின்னா இல்லை, ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் போத் இன்னிங்ஸ்லயுமே. ஜாஸ் பட்லரை பத்தி தெளிவா லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தோம். கேப்டனுக்கு அவர் ரொம்பவே ஆப்டன்ட். இந்த மேட்சுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா. அஸ் அ பிளேயரா பேட்டரா அவர் ஃபேண்டஸ் டீமுக்குள்ள வந்துருவார். ஒரு வைஸ் கேப்டன் அளவுக்கு ஆப்டா இருப்பார், ஒரு கேப்டன் அளவுக்கு ஆப்டா இருப்பாருன்னா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஐ திங்க் ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். ஒரு 70 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவாருங்க. ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே ஆப்டா இருப்பாரு ஜாஸ் பட்லரை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்ச் லாஸ்ட் மேட்ச் பிளாப் ஆன ஹாரி ப்ரூக் கிட்ட இருந்து மினிமம் 35 மேக்சிமம் 50 ரன்ஸ் வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம் போத் இன்னிங்ஸ்லுமே. ஹாரி ப்ரூக் உங்க டீமோட கேம் சேஞ்சரா வந்து இருப்பாரு இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ டாம் பேண்டன் இருந்து ஒரு 15 to 20 ரன் குயிக் ஃபயர் கடைசியா வந்து அடிக்கக்கூடிய ஒரு நாக்கு. ஜேக்கப் பெத்தல் இருந்து ஒரு 15 to 20 ரன் தான். அப்படிதான் அவங்க வரக்கூடிய டவுனுக்கு அவ்வளவுதான் ஆட முடியும். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். இதுல பவுலிங் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா 4 ப்ராப்பர் மெயின் பவுலர் தான். லியாம் தாசன், பிரைடன் காஸ், ஆதில் ரஷீத், மேத்யூ போர்சன் 4 ப்ராப்பர் மெயின் பவுலர். வில் ஜாக்கும் ஜேக்கப் பெத்தலும் தான் அந்த 5th and 6th பவுலிங் ஆப்ஷன்ஸ்க்கு இருக்காங்க. இதுல வில் ஜாக் 2 ஓவர் கண்டிப்பா பவுல் பண்ணிடுவாரு. தென் ஜேக்கப் பெத்தல் 2 ஓவர் கண்டிப்பா பவுல் பண்ணிடுவாரு. 2 பேருக்குமே ஒரு விக்கெட் சாலிடா கிடைச்சிடும். இதுல ஸ்லைட்லி அட்வான்டேஜ் வில் ஜாக்கு முன்னாடி பேட்டிங் வரக்கூடிய ஜேக்கப் பெத்தலுக்கு தான் இருக்கு. ஸோ அவருக்கு வந்து ஒரு விக்கெட் கிடைக்க சான்சஸ். தென் பேட்டிங்ல வந்து ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க வாய்ப்பு. லியாம் தாசன் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணாருங்க. நான் எப்பவுமே அதான் இங்கிலாந்து பிச்சை பொறுத்த வரைக்கும் அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு யூசிடி பிச் ஆனதுக்கு அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் டேர்ன் இருக்கும். பாலை திருப்புவாங்க. நல்லா ஸ்லோவராகவும் தூக்கி போட்டாரு. தாசன் வந்து ரொம்ப ஸ்லோவராகவும் தூக்கி போட்டு 4 விக்கெட் வரைக்கும் எடுத்திருந்தாரு. இந்த மேட்சும் கண்டிப்பா அவருக்கு அந்த ஒரு விக்கெட் கிடைச்சிருங்க. மினிமம் ஒரு விக்கெட் கிடைச்சிரும். இந்த ஃபேண்டசி டீம்ல வருவாரா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸும் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் எல்லாமே வீக் தான். அப்படிங்கிறப்போ மேபி அந்த ஒரு விக்கெட் 2 விக்கெட்டா மாறலாம். அதுக்கு மேல போவதற்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். பிரைடன் காஸ்ட் இருந்து ஒரு விக்கெட் கிடைக்கும். மேத்யூ போர்ட்ஸ் கிட்ட இருந்து டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுனால 2 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான சான்சஸ். ஆதில் ரஷீத் போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாருங்க. குறிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா 2ங்கிறது 3 விக்கெட்டா கூட கிடைக்க சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் ஆதில் ரஷீதை பொறுத்த வரைக்கும். கேப்டன் வைஸ் கேப்டன் பென் டெக்கட் அவருக்கு ஒரு கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுங்க. ஜாஸ் பட்லருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. அதே மாதிரி ஆதில் ரஷீத்க்கு கண்டிப்பா ஒரு டீம்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் தான் கொடுத்து ட்ரை பண்ணுங்க. வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா சாய் கோப்புக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. தென் அதே மாதிரி பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ஆண்ட்ரூ ரசலுக்கு கூட ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி
ரொஸ்டன் சேஸ் அந்த அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் தாங்க அவர் ஃபேண்டஸ் டீம்ல கொண்டு வந்து ஒரு வைஸ் கேப்டனா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவரை பிக் பண்ணக்கூடிய அந்த டீம்ல நான் அதுதான் பேட்டிங் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவர் ஃபேண்டஸ் டீம்ல கொண்டு வர சான்சஸ் கம்மி. பவுல்ல அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் தான் அவர் கொண்டு வரும். நான் 50-50 ஆப்ஷன் தான் அவர் கொண்டு போறேன். நீங்க செகண்ட் பேட்டிங்னா ஈவன் லூயிஸ்க்கு ஒரு வைஸ் கேப்டனா கொடுங்க. அதுவே பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா சார்ல்ஸ்க்கு வந்து ஒரு டிஃபரன்ஸியல ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து பாருங்களேன். ஏன்னா குயிக் ஃபயர் ஆடுவாருங்க. அவர் நிறுத்தவே முடியாது. அவருக்கு ஒரு வாய்ப்பை மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா அது ஒரு 70 ரன்ல கொண்டு போய் நிற்கும். அவர் அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஹிட்டர். ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது சார்ல்ஸ்க்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப ரிஸ்கா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.